Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எக்ஸாம்பிள் 2.21 22 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.21ல கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு கரண்ட் சர்க்கியூட் ஒரு காம்ப்ளெக்ஸான கரண்ட் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கியூட்டை மொத்தம் 2 லூப்பாக பிரிச்சுட்டாங்க. அதில் ரெண்டுமே பார்த்தோம்னா எனக்கு 2 க்ளோஸ்டு லூப் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு லூப் என்னென்னு பார்த்தோம்னா EACE, அதாவது இந்த இடத்துல EACE. இது இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்த்தோம்னா ஒரு லூப். அடுத்து A, இந்த இடத்துல எனக்கு B வரும், எழுத மறந்துட்டேன். இது பார்த்தோம்னா எனக்கு ABCA. இது பார்த்தோம்னா இன்னொரு லூப். அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப். இந்த 2 லூப்லையுமே பார்த்தோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க் கண்டக்டர்ஸ் இருக்குது. இந்த நெட்வொர்க் கண்டக்டருடைய எலக்ட்ரிசிட்டி சப்ளை எப்படி இருக்குங்கிறத கிர்ச்சாஃப் ரூலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுலேயும் கிர்ச்சாஃப் ரூல்லையுமே கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல், அதாவது கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கரண்ட் ஃப்ளோ, அதுக்கப்புறம் அதோடைய ரெசிஸ்டன்ஸ், அது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி அதை சம் பண்ணணும். அதாவது ஆட் பண்ணுறப்ப எனக்கு அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணுங்கிறத கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூலோட டெஃபினேஷன். இப்போ அந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூலை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இதில் நான் ஃபஸ்ட்டு எந்த லூப் கன்சிடர் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா EACEங்கிற இந்த லூப்பை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதனால் EACEங்கிற லூப் கன்சிடர் பண்ண போகிறேன். இதில் பார்த்தோம்னா நம்ம எது மல்டிப்ளை பண்ணுவோம்னு பார்த்தோம்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தோம்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1, அதில் பார்த்தோம்னா எனக்கு I1ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா I1 × R1. அடுத்து பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2 பார்க்குறேன். ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2 இங்கே இருக்குது. இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பார்த்தோம்னா I2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுனா I2 × R2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா I3 × R3 ஈக்குவல் டு அதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா EMFன்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இங்கே ஈக்குவல் டு EMF அப்படின்ட்டு எழுதிக்கிட்டேன். இப்போ இதான் பார்த்தோம்னா எனக்கு EACE, அதாவது இந்த ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு லூப்போட கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ரிலேஷன் பார்த்தோம்னா இதான். அடுத்து நான் எந்த லூப் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா ABCAங்கிற இந்த லூப்பை நான் கன்சிடர் பண்ணணும். இந்த இதில் பார்த்தோம்னா எனக்கு R4ங்கிற ரெசிஸ்டாரோடைய கரண்ட் ஃப்ளோ பார்த்தோம்னா I4, அதோடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா R4. அப்படின்னா I4 × R4. அதுக்கு முன்னாடி இந்த லூப் எழுதிக்கிறேன் ABCA. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு I5 R5ன்னுட்டு எனக்கு ஒரு கரண்ட் இருக்குது, அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுன்னா I5 × R5 அப்படின்ட்டு கிடச்சிருக்கும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வரைய மறந்துட்டேன். அதாவது இந்த I2 × R2வோடைய டைரக்ஷன், அதாவது கரண்ட்டோட ஃப்ளோவோட டைரக்ஷன் இந்த சைடில் இருக்குது. இப்போ எனக்கு கரண்ட் இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வருது. அப்படின்னா இந்த டைரக்ஷன், அதாவது இந்த டைரக்ஷன்லாம் கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கணும். ஆனால் எனக்கு அவங்க கொடுத்துருக்க டயக்ராமில் கரண்ட்டோட ஃப்ளோ இந்த சைடில் இருக்குது. அப்படின்னா எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால மைனஸ் எழுதிக்கிறேன். இங்கே எனக்கு கரண்ட் I2, ரெசிஸ்டன்ஸ் R2, அதனால் I2 × R2ன்னு எழுதிக்கிறேன். இதில் பார்த்தோம்னா எனக்கு இந்த க்ளோஸ்டு சர்வர் இதில் பார்த்தோம்னா எனக்கு எந்த விதமான பேட்ரி கனெக்ஷனோ இல்லைனா செல் கனெக்ஷனோ இல்லை. இந்த லூப்புக்கு பார்த்தோம்னா எனக்கு பேட்ரியா செல் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் இதுக்கு செல் கனெக்ஷனோ இல்லை பேட்ரி கனெக்ஷனோ இல்லை. அதனால பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0 வந்திருக்கணும். அதனால் 0ன்னு எழுதிட்டேன். அடுத்த எக்ஸாம்பிள் 2.22. அடுத்த எக்ஸாம்பிள் 2.22ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இங்கே எனக்கு 1 ஓம்ங்கிற ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. அந்த 1 ஓம்ங்கிற ரெசிஸ்டாரில் எவ்வளோ I நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஐங்கிறப்ப பார்த்தோம்னா கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தோம்னா எனக்கு மொத்தம் 2 லூப் இதோட கனெக்ட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா AEDFன்னு ஒரு லூப் இதில் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து EBFCங்கிற ஒரு லூப் எனக்கு கனெக்ட் ஆகி 2 லூப் கனெக்ட் ஆகிற பிளேஸில் தான் எனக்கு இந்த 1 ஓம்ங்கிற ரெசிஸ்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த 1 ஓம்ங்கிற ரெசிஸ்டாரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் கரண்ட்டோட ஃப்ளோவோட டைரக்ஷன் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்தோம்னா எனக்கு இங்கே 2 டெர்மினலில் எது ஹையஸ்ட் டெர்மினல் பார்த்தோம்னா 9 வோல்ட்ஸாக எனக்கு ஹையஸ்ட் டெர்மினல். அப்படின்னா இங்கே இருந்தால் எனக்கு கரண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்கே ஸ்டார்ட் ஆன கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எனக்கு I1ன்னுட்டு நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் ஆன கரண்ட்டை I1ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த கரண்ட் இப்படியே ஃப்ளோ ஆகி அடுத்து இங்கே ஃப்ளோ ஆகிருக்கும்.
இதை வந்து I2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஈங்கிற பாயிண்ட்டில் 2 இதாக பிரியும் கரண்ட். அதாவது இந்த டைரெக்ஷனில் ஒரு கரண்ட் போயிருக்கும், இந்த டைரெக்ஷனில் ஒரு கரண்ட் வந்திருக்கும். அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் I1ங்கிற கரண்ட் போய் அது நெகட்டிவ் டெர்மினலில் ரீச் ஆகிருக்கும். அப்படின்னா இந்த நெகட்டிவ் டெர்மினலில் ரீச் ஆனது வந்து பார்த்தோம்னா எனக்கு I1 I2ன்னுட்டு 2 தான் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். அதனால தான் இந்த இடத்துல I1 I2ன்னுட்டு இந்த டைரெக்ஷனை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த I1 கரண்ட்டும் ரீச் ஆகிருக்கும், I2 கரண்ட்டும் இப்படியே எனக்கு ஃப்ளோ ஆகி இந்த இடத்துல ரீச் ஆகிருக்கும். அதனால தான் இந்த ஃப்ளோவோட டைரெக்ஷனை I1 மைனஸ் I2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு இப்படியே ஃப்ளோ ஆகி திருப்பி எனக்கு அதாவது இந்த I1 இப்படியே ரீச் ஆகி எனக்கு திருப்பி இந்த இடத்துல I1ஓட கரண்ட் ஃப்ளோ வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா கிர்ச்சாஃப் ரூலை அப்ளை பண்ணி இங்கே எனக்கு 1 ஓமுங்கிற இந்த ரெசிஸ்டாரில் எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு நான் இதில் லூப் வந்து நான் எழுதிக்கிறேன். இல்லை நான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண போகிற லூப் வந்து பார்த்தோம்னா EFCBE, அதாவது EFCBE இந்த லூப்பை தான் நான் கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். EFCBE இந்த லூப் வந்து பார்த்தோம்னா எனக்கு இதில் என்னென்ன இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா எனக்கு 1 ஓமுங்கிற ஒரு ரெசிஸ்டார், அதோட எனக்கு I2 வந்து எனக்கு மல்டிப்ளை ஆகும். அப்படின்னா ரெசிஸ்டார் அதுக்கப்புறம் I2ங்கிற கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா 3 ஓமுங்கிற ஒரு ரெசிஸ்டார், அதில் வந்து I1ங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படின்னா I1 × 3. அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்படியே போயிட்டு இருந்தோம்னா திருப்பி எனக்கு 2 ஓமை வந்து ரீச் ஆகும். 2 ஓமை எந்த கரண்ட் ரீச் ஆகும் பார்த்தோம்னா I1ங்கிற கரண்ட் வந்து ரீச் ஆகும். அப்படின்னா 2 × I1 கிடச்சிருக்கும். இதோட டெர்மினல் வேல்யூ வந்து பார்த்தோம்னா எனக்கு 9 வோல்ட், அதனால ஈக்குவல் டு 9 எழுதியிருக்கேன். இதில் எதை அப்ளை பண்ணிக்கன்னு பார்த்தோம்னா கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். செகண்ட் ரூலுங்கிறப்ப அதை வால்டேஜ் ரூல்னுட்டு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இங்கே வால்டேஜை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா 1 × I2 தான் கிடச்சிருக்கும். அடுத்து 3 × I1 3I1, அடுத்து 2 × I1 2I1 ஈக்குவல் டு 9. இது ரெண்டுமே சேம், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். 5I1 = 9. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா எந்த லூப் கன்சிடர் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா EADFE இந்த லூப்பை வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த லூப்பில் வந்து பார்த்தோம்னா அதே தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த லூப்பை வந்து ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். EADFE இந்த லூப்பை தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா போன வாட்டி பண்ண மாதிரி தான் இங்கே 3 ஓம்ங்கிற இதில் எனக்கு எந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும் பார்த்தோம்னா I1 மைனஸ் I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதனால இதை 3 × I1 மைனஸ் I2ன்னுட்டு எழுதிக்கிறேன். அப்படின்னா கரண்ட் வந்து எனக்கு இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு வரும். அப்படின்னா இந்த இதை ரீச் பண்ணுறப்ப எனக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்படின்னா இந்த 2 கரண்ட்டுமே பார்த்தோம்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் எழுதிக்கிறேன். இங்கே எனக்கு 1ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா அதில் ஃப்ளோ ஆக கரண்ட் வந்து பார்த்தோம்னா I2 = அது எந்த டெர்மினலில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 6 வோல்ட் டெர்மினல், அதனால் 6 எழுதிட்டேன். இன்னும் இந்த 3 ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக கொடுத்தேன்னா 3 × I1 3I1, அடுத்து 3 × I2 3I2, மைனஸ் 1 × I2 மைனஸ் I2 கிடச்சிருக்கு ஈக்குவல் டு 0. அப்படின்னா 3I1 இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால மைனஸ் 4I2 = 6ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையுமே சால்வ் பண்ணுன்னா எனக்கு I1 அண்ட் I2ஓட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா சால்விங் 1 and 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 5I1 + I2 = 9. செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா 3I1 மைனஸ் 4I2 = 6. இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று கேன்சல் பண்ணுறதுக்கு இதை நான் ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 4 × 5 வந்து 20. அப்படின்னா 20I1 + 4I2 = 9 4s are 36. அடுத்து 3I1 மைனஸ் 4I2 = 6. இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணேன்னா இந்த 4I2வும் 4I2வும் கேன்சல். மீதி எனக்கு 23I1 = இதை ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா 42 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 23I1 = 42. இப்போ இந்த 23 மல்டிப்ளிகேஷனில் இருக்க அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டிவிஷன். அப்படின்னா I1 = 42/23ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சுன்னு பார்த்தோம்னா 1.83 வந்து கிடச்சிருக்கு. கரண்ட்டோட யூனிட் ஆம்பர், அதனால் 1.83 ஆம்பர் எழுதிக்கிறேன். அப்படின்னா I1ஓட வேல்யூ 1.83,
ஆம்பர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து I2 வந்து கண்டுபிடிக்கணும். I2 கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் I1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் 3I1 minus 4I2 is equal to 6ங்கிறது தான் செகண்ட் ஈக்குவேஷன். அவனை 3 into I1ஓட வேல்யூ 1.83 minus 4 into I2 is equal to 6. இப்போ இந்த 3யும் 1.83யும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு ஆன்சர் 5.49 கிடச்சிருக்கும். மைனஸ் 4I2 is equal to 6. இதை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மைனஸ் 4I2 is equal to 6 minus 5.49. அப்படின்னா மைனஸ் 4I2 is equal to இது ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 0.51 வந்து கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு I2 தான் வேணும். அப்படின்னா இந்த மைனஸ் 4 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு டிவிஷன் ஆயிடும். அப்படின்னா I2 is equal to 0.51 divided by மைனஸ் 4 கிடைக்கும். டினாமினேட்டரில் மைனஸ் வரக்கூடாது, நான் நியூமரேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்படின்னா மைனஸ் 0.51 டிவைட் பை 4ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த 0.51 நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணனா எனக்கு வேல்யூ 0.13 வந்து கிடச்சிருக்கு. மைனஸ் இருக்கிறனால I2ஓட வேல்யூ மைனஸ் 0.13. இங்கே கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பர். அப்படின்னா I2ஓட வேல்யூ மைனஸ் 0.13 ஆம்பர் கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.